Hello friends, அடுத்த வீடியோல ஒரு சூப்பரான நியூ ஐடியா பேஸ்கெட் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். இது நீங்க வெளிய எடுத்துட்டு போனீங்கன்னா எல்லாரும் உங்களை தான் திரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த சூப்பரான பேஸ்கெட் இதுதான். கொக்கோட உடம்பு பேஸ்கெட்ல வரா மாதிரியும் அந்த கொக்கோட கழுத்தையே பேஸ்கெட்டோட கைப்பிடியா வரா மாதிரியும் பின்னியிருக்கேன். கொக்கோட கழுத்தை பிடிச்சிட்டு இது நீங்க வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா எல்லாரும் உங்களை தான் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா? கொக்கு வாத்துன்னு விதவிதமான பறவைகளை தத்ரூபமா எப்படி பெயின்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ நம்மளோட சேனல்ல நிறைய இருக்கு. அந்த மாதிரி கொக்கு வாத்து நம்ம கூடையில பின்னி அதோட கழுத்தையே ஒரு ஹேண்டில் மாதிரி வச்சா எப்படி இருக்கும்னு தான் இன்னைக்கு வீடியோல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ இந்த கூடைய பத்தி பார்த்துடலாம். வழக்கமா நம்ம ஒயர் கூடைகளுக்கு 2 கைப்பிடி வைப்போம் இல்லையா? இந்த கொக்கோட கழுத்து ரொம்ப தடிமனா இருக்கிறதுனால ஒரே ஒரு கைப்பிடி ஒன் சைடு மட்டும் தான் வச்சிருக்கேன். இன்னொரு பக்கத்துல 3 லாக் வர மாதிரி பின்னியிருக்கேன். இந்த பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொக்கு உருவத்தை பேஸ்கெட்ல எப்படி அட்டாச் பண்ணி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பின்னி பார்க்கறதுனால ஒரு கொக்கோட உருவத்தை மார்க்கரில் அப்படியே வரைஞ்சி வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடு பேஸில் இருந்து கரெக்டாக 5 நாட்டு தள்ளி 5வது வரிசையில் இந்த கொக்கோட அந்த தலை வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் பேஸில் இருந்து 5வது நாட்டு தள்ளி கழுத்தோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வர மாதிரி வச்சுருக்கேன். கொக்கோட கழுத்து தான் நமக்கு கைப்பிடி இல்லையா? ஸோ நம்ம கைப்பிடி எப்படி சென்டர் பார்த்து வைப்போமோ அதே மாதிரி கரெக்டாக பேஸில் இருந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 5 நாட்டு தள்ளி தலையும் கழுத்தும் வர மாதிரி சென்டர் பார்த்து வச்சுருக்கேன். கொக்கோட உடம்பு கழுத்தெல்லாம் இந்த அளவில் தான் இருக்கும்னு முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பேஸ்கெட்டை நான் பின்னியிருந்தேன். ஸோ இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது பாருங்கள். இதை விட பெரிய பேஸ்கெட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக சென்டர் பார்த்து இப்போ நான் எப்படி இந்த கொக்கோட உருவத்தை வரைஞ்சிருக்கணும் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இதே மாதிரியே உங்களோட பேஸ்கெட்டில் வரைஞ்சிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இது பின்னும் போதே சொல்கிறேன். இந்த கொக்கோட உடம்பு பின்னுறதுக்கெல்லாம் நமக்கு 4 அடி ஒயர் போதும். இந்த கொக்கோட கழுத்து இருக்கு இல்லையா? இந்த கழுத்து பின்னுறதுக்கு மட்டும் நமக்கு 5 அடி ஒயர் வேணும். ஏன்னாக்கா இந்த பேஸ்கெட்டோட எண்டு வரைக்கும் நமக்கு போகணும். ஸோ இப்போ வந்துட்டு 2.5 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 ஒயர் எடுத்துக்கிறேன். கரெக்டாக என்ன மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹோலில் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன். 2.5 அடியில் கட் பண்ண ஒயரை இப்படி இன்செர்ட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இங்கே சைடில் க்ராஸாக போகுது இல்லையா? இதுக்காக என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஸ்கேலில் 1.25 அடி இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்து லெஃப்ட் சைடு விட போகிறோம். 1.25 அடி ஒயரை அளந்து ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2வது நாட் போட்டுக்கலாம். இந்த வீடியோவை ப்ளே பண்ணிகிட்டே கூடயே உட்காந்து பின்னுங்க, ஈஸியாக பின்னிடலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 2வது 2.5 அடியில் கட் பண்ணோம் இல்லையா? அந்த ஒயரை எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்லாம் முன்னாடியே சொன்னாக்கா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஸோ இந்த ஒயரை ஜாயின் பண்ணி பின்னும் போதே நான் சொல்கிறேன். வரிசையாக ஒரு ஹோல்லையும் ஒரு ஒயரை இன்செர்ட் பண்ணணும். ஒரு ஹோலில் ஒரு ஒயர் தான் இருக்கணும். ஓகேவா? இப்போது இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு இந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த உடம்பு பின்னுறதுக்கு 6 ஒயர் மட்டும்தான் நம்ம கட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2 ஒயர் 2.5 அடியில் கட் பண்ணோம் இல்லையா? அந்த ஒயரை ஜாயின் பண்ணணும். ரெண்டாவது நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 5 அடியில் கட் பண்ண 2 ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ஜாயின் பண்ண போகிற இந்த 2 ஒயர் பார்த்திங்கன்னா 4 வரிசையாக நம்ம கழுத்தோட எண்டு வரைக்கும் போகும். 5 அடியில் கட் பண்ண 3வது ஒயரை இந்த ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஒரே ஸ்ட்ரைட்டில் இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணி பின்னுறேன் பாருங்கள். ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு இந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேயும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது 5 அடியில் கட் பண்ண ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 5 அடியில் கட் பண்ண
ரெண்டாவது ஒயரை எடுத்து ஜாயின் பண்ணுறேன். எந்த வரிசையில் ஜாயின் பண்ணுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த 2 ஒயர்லேயும் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கொக்கோட கழுத்து பின்னுறதுக்காக 5 அடியில் கட் பண்ண 2 ஒயரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு இந்த 4 ஒயரும் கழுத்து வந்துட்டு அந்த எண்டு வரைக்கும் போகும். ஓகேவா? இப்போ அடுத்து உடம்பு நம்ம பின்ன போகிறோம். உடம்பு பின்னுறதுக்கு 2.5 அடி ஒயரே போதும். 2.5 அடியில் கட் பண்ண இன்னும் 2 ஒயரை இன்சர்ட் பண்ணி 4 வரிசை பின்ன போகிறோம். 2.5 அடியில் கட் பண்ண 5ஆவது ஒயரை இந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இது 5ஆவது ஒயர். 5ஆவது ஒயர் வந்துட்டு 2.5 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர். ஓகேவா? ஒயரை சரிசமமாக வச்சுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு இந்த 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. இப்போது பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேயும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 5 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக 6ஆவது ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ கடைசி 2 ஹோல் தான் இருக்குது. கடைசி 2 ஹோலில் இந்த 2.5 அடி ஒயரை ஜாயின் பண்ணிட்டேன். ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இது வரைக்கும் வெறும் 6 ஒயர் மட்டும்தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த 6 ஒயரை வச்சு உடம்பு ஃபுல்லாக நம்ம பின்னிடுவோம். ஆறு ஒயரை தான் கட் பண்ணி பின்னும். ஆனால் 12 நாட்டு வந்திருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் 4 நாட்டும் கடைசி 4 நாட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 அடியில் ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அது நடுவில் இருக்கிற இந்த 4 நாட்டும் 5 அடியில் கட் பண்ண ஒயர். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த வால் பகுதி இருக்கு இல்லையா, இந்த வால் பகுதி பாருங்கள் கிராஸாக போகுது இல்லையா. இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரைட் சைடு விடுற அந்த ரன்னிங் ஒயரை 1.5 அடி அளந்து கட் பண்ணி விடணும். இந்த ஃபர்ஸ்ட் வரிசையில் மட்டும் 1.5 அடி அளந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்த வரிசையில் இதே அளவுக்கே அளந்து விட்டுக்கலாம். இப்போ 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்துட்டேன். அளந்து சிசரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் திக் ஒயராக இருந்துச்சுன்னா 2 அடி கூட எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வரிசை புரிஞ்சிருச்சு இல்லையா. அடுத்து 2வது வரிசை பின்ன போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வரிசை பின்னோம் இல்லையா, இதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் ஒயரை இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னணும். இந்த வாத்தோட உடம்பு பர்ஃபெக்டாக வரணும் இல்லையா, இந்த மாதிரி தான் பின்னணும். இப்போது இந்த ரன்னிங் ஒயரோட கார்னரை ஒரு 4-5 நாட்குள்ளே சொருகி விட்டுருங்க கூடையோட உள் பக்கத்தில். 4வது வரிசை 5வது வரிசை பின்னும்போது இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகாமல் எப்படி பின்னுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக எந்த இடத்துல 2வது வரிசைக்கு ஒயரை இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு லெஃப்ட் சைடு ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயர்லேயும் சேர்த்து நாட் போடுறேன். லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயரை விட்டோம். ஸோ அந்த 1.25 அடி ஒயர்லேயும் நாட் போட்டுக்கிறேன். இப்போ நாட் போட்டுட்டு வரிசையாக ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த 1.5 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அது வரைக்கும் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் வரிசையில் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னும்போது லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயரை நம்ம 1.25 அடி விட்டோம் இல்லையா, ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை விட்டோம் பாருங்கள், அந்த ரன்னிங் ஒயரோட சேர்த்து நாட் போடணும். ஃபர்ஸ்ட் வரிசையில் நமக்கு 12 நாட்டு வந்திருக்கும். இந்த 2வது வரிசையில் பார்த்தீங்கன்னா 14 நாட்டு வந்திருக்கும். நாட்டையும் நான் கவுண்ட் பண்ணி சொல்லிடுறேன், அப்போ தான் கிளியராக உங்களுக்கு புரியும். இதை எப்படி பின்னுறேன்னு ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக ஒரு முறை பாருங்கள். பார்த்துக்கிட்டு இதை பின்னும்போது இந்த வீடியோவை ப்ளே பண்ணிகிட்டே பின்னுங்க. ஏன்னா ஒரு முறை பார்த்ததுமே வந்துட்டு இதை புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வரிசை ஒரு மாதிரி பின்னுவோம். ஸோ வீடியோ வந்துட்டு பார்த்துக்கிட்டே பின்னுங்க, அப்போ தான் ஈஸியாக உங்களால் பின்ன முடியும். இன்னும் விதவிதமான பறவைகளை தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா இந்த மாதிரி பறவைகளுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பின்னுற மெத்தட்ஸ் எல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவில் போட்டிருக்கேன். முதல்ல இந்த மாதிரி மெத்தடில் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் அட்டாச் பண்ணி பின்னிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ட்வின் பேஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு இரட்டை கூடை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே தம்ப்நெயில் ஷோ ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி ஒயர் பேஸ்கெட்டில் ஹார்ட் ஷேப்பில் அட்டாச் பண்ணி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டும் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அதே மெத்தடில் சரி ஒரு வாத்தை வந்துட்டு
பின்னி அதோட கழுத்தையே கைப்பிடி மாதிரி வச்சா எப்படி இருக்கும்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. அப்புறம் ரைட் சைடு ரன்னிங் ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த ரன்னிங் ஒயர்லேயும் சேர்த்து நாட் போட்டுக்கணும். அப்போ தான் சைடில் வந்துட்டு அந்த வால் பகுதியோட அந்த ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ரெண்டாவது வரிசை பின்னியாச்சு. பின்னிட்டு இந்த லாஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவது ஒயர் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இதை எடுத்துக்காதீங்க. இந்த லாஸ்ட் ஒயர் 1.5 அடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணோம் பாருங்கள், அதே அளவுக்கு ரைட் சைடு இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணோம் இல்லையா, இந்த ரெண்டாவது வரிசையில் இருக்கிற ரன்னிங் ஒயரை பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணணும். ரைட் சைடு ரெண்டாவது வரிசையில் கட் பண்ண ரன்னிங் ஒயரு இந்த ஃபஸ்ட்டு வரிசைக்கு மேலே சைடில் போகுது இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஹோலில் விட்டு அதுக்கு மேலே சைடில் இருக்கிற அந்த 3வது ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த 3வது வரிசை பின்னும் பார்த்தீங்களா, 3வது வரிசை பின்னும் போது இந்த கடைசி ஒயரோட சேர்த்து நம்ம நாட் போடுவோம். ஓகேவா? இப்போ 3வது வரிசை பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை இந்த ஹோலுக்கு மேலே இருக்கிற ஹோலில் விடுங்க. சைட்லன்னு சொல்லும் போது சைடில் அந்த ஒயரை இன்சர்ட் பண்ணணும். மேலேன்னு சொல்லும் போது ஸ்ட்ரெயிட்டாக மேலே இருக்கிற ஹோலில் இன்சர்ட் பண்ணணும். இப்போது இந்த ரன்னிங் ஒயரோட கார்னரை கூடைக்குள்ளேயே ஒரு 4-5 நாட்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகாமல் எப்படி பின்னுறதுன்னு அடுத்த வரிசையில் நான் காமிக்கிறேன். ஏன்னா 4வது வரிசையில் தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. ஸோ அடுத்த வரிசையில் காமிக்கிறேன். ஓகே, இப்போ 3வது வரிசையில் எந்த இடத்துல ஒயரை இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். லூஸ் இல்லாமல் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் நாட்டு. இப்போ அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் இந்த ரன்னிங் ஒயரை விட்டோம் இல்லையா, அது வரைக்கும் நாட் போடணும். இதே மாதிரி ரைட் சைடு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரன்னிங் ஒயர் நமக்கு வரும். இந்த மாதிரி பின்னா மட்டும்தான் அந்த வாலோட ஷேப் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ வாலோட ஷேப்புக்கு தனியாக வேறு எதுவும் நம்ம ஒயரெல்லாம் அட்டாச் பண்ணி பின்ன வேண்டியதில்லை. சிம்பிள் ட்ரிக் வச்சு இந்த வாத்தோட ஷேப்பை பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டோம். உடம்புல வெறும் 10 வரிசை மட்டும்தான் நம்ம பின்னவும். 10 வரிசையிலையும் ரைட் சைடு மட்டும்தான் அந்த வாலோட ஷேப்புக்காக ரன்னிங் ஒயரை விட்டுட்டு பின்னுவோம். லெஃப்ட் சைடு எந்த சேஞ்சும் இல்லை. லெஃப்ட் சைடு எந்தெந்த ஹோலில் இந்த ஒயரை இன்சர்ட் மட்டும் பண்ணுறேன்னு நீங்கள் கவனமாக பார்த்துட்டிங்கனாலே போதும். லெஃப்ட் சைடு கழுத்தோட ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்காக அந்த ஒயரை வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, ரன்னிங் ஒயரை, அதை வந்துட்டு க்ராஸாக இன்சர்ட் பண்ணுவோம். ஒரு வரிசையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 ஒயராக பிடிச்சி நாட் போடுவோம். அந்த மாதிரி பின்னா மட்டும்தான் இந்த மாதிரி கழுத்தோட ஷேப் நமக்கு வரும். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. ஏகப்பட்ட நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் வந்தாச்சு. இப்போது கடைசி ஒரு ஒயர் தான் இருக்குது. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரோடு சேர்த்து நாட் போடணும். இந்த 3வது வரிசையில் மொத்தம் 15 நாட்டு நம்ம போட்டிருப்போம். ஓகேவா? கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தம் 15 நாட் இருக்கும். இப்போ இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டு முடிச்சுட்டு இந்த கடைசி நாட்டில் மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. 3வது வரிசை பின்னியாச்சு. அடுத்து 4வது வரிசை பின்ன போகிறோம். 4வது வரிசை பாருங்கள், இந்த ஹோலுக்கு மேலே இருக்குல்ல, அந்த ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல், மேலே இருக்கிற ஹோல் அப்படி இல்லைனாக்கா சைடில் இருக்கிற ஹோல் வழியாக கூட இந்த ரன்னிங் ஒயரை இப்படி விட்டுக்கோங்க. நம்ம கடைசி 2 வரிசையில் கூடைக்குள்ளே சொருகி விட்டோம் இல்லையா, ஆனால் கூடைக்குள்ளே சொருகாமல் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடும்போது அந்த குட்டி ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ரன்னிங் ஒயரோட கார்னர், அதோடு சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. பேஸ்கெட்டுக்கும் இந்த பிங்க் கலர் அந்த வாத்துக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை இழுத்து நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த நாட்டு இந்த குட்டி ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஃபர்ஸ்ட் 2 வரிசையில் நம்ம ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டோம் இல்லையா, அந்த மாதிரி சொருகி விட்டுட்டோம் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம்தான். 2 மெத்தடில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தடுத்த நாட் போடும் போதும் பாருங்கள், அந்த சின்ன ஒயர் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து நாட் போட்டுக்கிறேன். ஒரு 4-5 நாட் போட்டதுக்கப்புறம் அந்த ரன்னிங் ஒயர் வந்துட்டு உள்ளுக்குள்ளே நமக்கு மறைஞ்சிரும். 6 ரவுண்டு வரைக்கும் இதே மாதிரி தான் நம்ம பின்னுவோம். 7வது ரவுண்ட்லேருந்து லெஃப்ட் சைடு மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். அது என்னன்னாக்கா 2 ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போடுவோம். அப்போ தான் அந்த வாத்தோட அந்த கழுத்து ஷேப் நமக்கு கரெக்டாக வரும். இப்போது பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 3 வரிசை பின்றதை ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா,
இது வந்துட்டு ஈஸியான ஸ்டெப் தான். இது ரொம்ப பெரிய வீடியோ. ஸோ இடையில இருக்கிற ஈஸியான ஸ்டெப்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துக்கலாம். இந்த உடம்பு பின்னுறது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் கழுத்து தலை பின்னுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் ஸ்லோவாகவே காமிச்சிருப்பேன். எல்லா நாட் போடுறதையும் காமிச்சிருப்பேன். ஓகே, இப்போது கடைசி ஒயரில் நாட் போடுறேன். ஓகே, இப்போ எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயர்லேயும் சேர்த்து நாட் போடணும். இப்போ 4வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த கடைசி நாட்டில் மேல் பக்கம் போகிற அளவுக்கு ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு கையோட இந்த பேஸ்கெட்டில் அட்டாச் பண்ணணும். எந்த ஹோலில் அட்டாச் பண்ணுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. க்ராஸாக வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். ரன்னிங் ஒயரை கட் பண்ணதும் கையோட வந்துட்டு இந்த ஒயரை க்ராஸாக அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டு தான் அடுத்த வரிசை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அடுத்து 5வது வரிசை பின்ன போகிறோம். 4வது வரிசைக்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் விட்டு சைடில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போது இந்த ரன்னிங் ஒயரோட கார்னர் இருக்குது பாருங்கள், இதோடு சேர்த்து வச்சு நாட் போட போகிறோம். அப்படி இல்லைனாக்கா இந்த ஒயரை கூடைக்குள்ளே சொருகி விட்டுட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒயர்லேருந்து பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட விருப்பம்தான். ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடும்போது பாருங்கள், அந்த சின்ன ஒயரோடு சேர்த்து நாட் போடுறேன். அந்த ரன்னிங் ஒயரோட கார்னர் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து நாட் போடுறேன். இந்த ரன்னிங் ஒயரோட கார்னரை பிடிச்சி நல்லா டைட்டாக நாட் போட்டால் தான் பேஸ்கெட்டுக்கும் இந்த வாத்துக்கும் இடையில கேப் நமக்கு இருக்காது. இல்லைனாக்கா கேப் தெரியும். 2வது வரிசையிலேருந்து 5வது வரிசை வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை, ஒரே மாதிரி தான் பின்னணும். 6வது வரிசையிலேருந்து அந்த கழுத்தோட ஷேப்புக்காக ஒரு ஹோல் தள்ளி நம்ம பின்னுவோம். ஒரு ஹோல் தள்ளி பின்னுவோம். அதுக்கப்புறம் 2 ஒயராக சேர்த்து பின்னுவோம். ரைட் சைடு வால் பகுதி வருது இல்லையா, அந்த பக்கத்தில் எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் வந்துட்டு க்ராஸாக அந்த ஒயரை இன்செர்ட் பண்ணி பின்னணும். ரைட் சைடில் மட்டும் ஒரு ஒயர் ரன்னிங் ஒயர் நமக்கு எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். இப்போ 5வது வரிசையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றதுனால ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறது கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஓகே, இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயர்லேயும் சேர்த்து நாட் போடணும். இந்த 5வது வரிசையில் மொத்தம் 17 நாட் நம்ம போட்டிருப்போம். 4வது வரிசையில் 16 நாட் போட்டிருப்போம். ஓகேவா? இப்போது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இந்த கடைசி நாட்டில் மேல் பக்கம் போகிற அதே அளவுக்கு ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ 5வது வரிசை பின்னியாச்சு. அடுத்து 6வது வரிசை பின்ன போகிறோம். 6வது வரிசை பாருங்கள், இப்போ க்ராஸாக கொண்டு போகிறோம். 5வது வரிசைக்கு மேலே இருக்கிற ஹோல் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் சைடில் இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன். எந்த இடத்துல இன்செர்ட் பண்ணுறேன்னு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். ரன்னிங் ஒயர் கார்னரோடு சேர்த்து வச்சு நாட் போடுறேன் பாருங்கள். இப்போ 6வது வரிசை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா அந்த ஃபர்ஸ்ட் நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. அடுத்து 7வது வரிசையிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 ஒயராக சேர்த்து வச்சு நாட் போடுவோம். 7, 8, 9, 10 கடைசி 4 வரிசையில் 2 ஒயராக பிடிச்சி நாட் போடணும். இந்த 6வது வரிசையில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நமக்கு 18 நாட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரன்னிங் ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போடணும், அவ்வளோதான். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். உங்களோட கூடையில் கரெக்டாக சென்டர் பார்த்து பேஸில் ஃபஸ்ட்டு வரிசையில் 6 ஒயரையும் வரிசையாக நாட் போடணும். மொத்தம் 12 நாட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 2வது வரிசையில் 3வது வரிசையில் எந்தெந்த ஹோலில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த வாத்தோட ஷேப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
தலையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். கழுத்து வந்துட்டு நார்மல் பூஜா கூடைக்கு நம்ம கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்னுவோம். ஒரு வாத்தோட உருவத்தை இந்த மாதிரி பின்னணும், அது ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் ஆச்சு இதை யோசித்து பிளான் பண்ணி இதை பின்னுறதுக்கு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கூடை பின்னணுன்னு ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, ட்ரை பண்ணி தான் பார்த்துருவோமேன்னு ட்ரை பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ரன்னிங் ஒயர்லையும் சேர்த்து நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ 6வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 7வது வரிசை 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போட போகிறோம். அதே மாதிரி இந்த 6வது வரிசைக்கு எந்த இடத்துல ஒயரை இன்சர்ட் பண்ணோம் பாருங்கள், அதுக்கு மேலே சைடில் இருக்கிற ஹோலில் இன்சர்ட் பண்ணி அதுக்கு மேலே சைடில் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். க்ராஸாக வந்துட்டு இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரையும் பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. அந்த ரன்னிங் ஒயர் உள் ஒயர் இருக்கு இல்லையா, அதோடு இப்போ நான் நாட் போடலை. ரன்னிங் ஒயர் ப்ளஸ் மேல் பக்கம் போகிற ஃபர்ஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு கேப் இல்லாமல் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, ரன்னிங் ஒயரோட கார்னரை மேலே இருக்கிற ஹோல் வழியாக எடுத்துருப்போம், அதை வந்துட்டு இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ரன்னிங் ஒயரையும் சேர்த்து பிடிச்சி நம்ம நாட் போட்டோன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஒயரில் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை அந்த நாட்டில் சொருக்கி விட்டுக்கோங்க. சொருக்கி விட்டுட்டு அடுத்த நாட் போடும்போது அந்த ரன்னிங் ஒயரோட கார்னரோடு சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன வேலையை கூட ஓரளவுக்கு ஈஸியாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது எந்த இடத்துல ஒயரை இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த 7வது வரிசையிலையும் நமக்கு 18 நாட்டு தான் வரும். 6வது வரிசையிலையும் 18 நாட்டு வரும். 7வது வரிசையிலையும் 18 நாட்டு வரும். ஏன்னாக்கா இனிமேல் நம்ம ஒரு ஒயரை டிக்ரீஸ் பண்ணி பின்ன போகிறோம் இல்லையா. ஸோ 6, 7, 8, 9, 10 கடைசி 5 வரிசையிலேயே நமக்கு 18 நாட்டு வரும். லெஃப்ட் சைடு கழுத்தோட ஷேப்புக்காக ஒரு ஒயரை இனி நம்ம டிக்ரீஸ் பண்ணி பின்ன போகிறோம். ரைட் சைடு வாலோட ஷேப்புக்காக ரன்னிங் ஒயர் ஒரு ஒயர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி பின்னா மட்டும்தான் பர்ஃபெக்டான டக் ஷேப் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு 6வது வரிசை பின்னோம் இல்லையா, பின்னிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகாமல் விட்டுட்டேன். ஸோ கம்பல்சரி இந்த மாதிரி ஒயரை சொருகிட்டு தான் நாட் போடணும். எந்த இடத்துல சொருகிறேன்னு பாருங்கள், க்ராஸாக வந்துட்டு இந்த ஒயரை சொருகிறேன். க்ராஸாக கோடு போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஹோல்லையே தான் ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ரன்னிங் ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இப்போது 7வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த கடைசி நாட்டில் மேல் பக்கம் போகிற அதே அளவுக்கு ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஒயரை வச்சு ஒன்றா நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரை சொருகி விட்டுருங்க. ஏன்னா 8வது வரிசை பின்னும்போது மறுபடியும் 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இந்த ஒரு ஒயர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரை சொருகி விடுங்க, அப்படியே மடித்து. ஓகே, இப்போ சொருக்கி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து 8வது வரிசை போடும்போது ஃபர்ஸ்ட் 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். ரன்னிங் ஒயரை எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். 7வது வரிசை பின்னுறதுக்கு எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிங்களோ அதுக்கு நேர் மேலே இருக்கிற ஹோலில் இருந்து உள்ளுக்குள்ளே சைடில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா. இந்த வாத்து ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு எந்தெந்த ஹோலில் ஒயரை இன்சர்ட் பண்ணேன்னு கடைசியில் ஒரு முறை நான் காமிக்கிறேன், அப்போ தான் கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் 2 ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறேன். ரன்னிங் ஒயரோட கார்னர் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரோட கார்னர் இருக்குது இல்லையா, அதை இந்த நாட்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. ஏன்னா 2 ஒயரையும் பிடிச்சி நம்ம நாட் போடணும். அந்த ரன்னிங் ஒயர் அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம நாட் போடணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரன்னிங் ஒயரோட கார்னரை கூடைக்குள்ளே கூட சொருகி விட்டுட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், க்ராஸாக வந்துட்டு இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டேன். அடுத்து
உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயரோடு சேர்த்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வர போகிறேன். 8வது வரிசை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். ஓகேவா? ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக வாட்ஸ்அப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை, ஃப்யூச்சரில் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கடைசி நாட் போட்டுட்ருக்கேன். 7வது வரிசை பின்னிட்டு இந்த ரன்னிங் ஒயரை பேக்கில் இன்சர்ட் பண்ணல. ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக சைடில் இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் எடுக்கணும். ரைட் சைடு ரன்னிங் ஒயரை கட் பண்ணதுமே இந்த மாதிரி பேக்கோடு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னாக்கா ஒரு 6-7 வரிசை பின்னதுக்கப்புறம் கூட ஒயரை வந்துட்டு நான் பேஸ்கெட்டோடு இன்சர்ட் பண்ணாமையே பின்னிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அத்தனை வரிசையும் பிரிச்சுட்டு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தப்பு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஒயரை இன்சர்ட் பண்ணாமல் மட்டும் பின்னிடாதீங்க. இந்த பேக் வந்துட்டு நல்லா வருமான்ற பயங்கர எக்ஸைட்மெண்ட்லேயே இது பின்னிக்கிட்டு இருந்தேன்னா, ஸோ இந்த பேக்கோட இன்சர்ட் பண்ணுறத நான் கவனிக்கல. ஷேப் மட்டும்தான் நான் பார்த்தேன், டக் மாதிரியே இருக்குன்னு. ஓகே, இப்போ கடைசி நாட் போட்டுட்டு மேல் பக்கம் போகிற அளவுக்கு ரன்னிங் ஒயர்லேருந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 9வது வரிசை பின்ன போகிறோம். 8வது வரிசை பின்னோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டோம் பாருங்கள். அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வாத்துக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. ஏன்னா ஒயர் கொஞ்சம் லாங்காக இருக்கும், உள்ளுக்குள்ளே சொருகி விடுறது கஷ்டமாக இருக்கும். 8வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து 9வது வரிசை பின்ன போகிறோம். 9வது வரிசையிலையும் 2 ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். ஒயரை எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 8வது வரிசைக்கு எந்த இடத்துல ஒயரை இன்சர்ட் பண்ணமோ, ஸோ சைடில் அதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் இன்சர்ட் பண்ணணும். ஒரு நாட்டு உள்ளுக்குள்ளே தள்ளி பின்னணும். இந்த ரன்னிங் ஒயரோட கார்னரை கூடைக்குள்ளே சொருகி விடுறதா இருந்தால் விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த கார்னரோடு சேர்த்தும் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுருங்க. டைட்டாக நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டுக்கும் பேஸ்கெட்டுக்கும் இடையில கேப்பு இல்லாமல் பின்னணும். ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரோட கார்னரை இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் சொருகிக்கோங்க. இப்போ நல்ல நாட்டை டைட் பண்ணிக்கோங்க, கேப் இல்லாமல் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். 2வது நாட் போடும்போது அந்த ரன்னிங் ஒயரோட கார்னர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து பிடிச்சி நாட் போட்டுட்டு போகிறேன். ஒரு 4-5 நாட் போட்டு தான் அது உள்ளுக்குள்ளே மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். ஓகேவா? இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த ஒயிட் கலர் பிளைன் பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் கூட இந்த வாத்தை இந்த மாதிரி பின்னவே இல்லை, வெறும் பிளான் மட்டும்தான் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு மறுநாள் தான் பின்னுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோவில் வேறு பயங்கரமாக பில்டப்லாம் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அப்படி இருக்க போகுது இப்படி இருக்க போகுதுன்னு. சப்போஸ் சரியாக வரலன்னா என்னடா பண்ணுறதுன்னு ஒரு பயம். அன்றைக்கி நைட் நான் தூங்கவே இல்லை. கமெண்ட் செக்ஷன்லேயும் அக்கா என் வெயிட்டிங் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்கன்னு நிறைய கமெண்ட்டு. இன்ஸ்டாகிராமில் 2 சிஸ்டர் வந்துட்டு கேட்டுட்டாங்க, அக்கா அடுத்த வீடியோ என்ன பண்ண போகிறீங்க, ஒரே சஸ்பென்ஸாக இருக்குது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைம்மா சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இன்னும் நான் போடவே இல்லைன்னு சொன்னாங்க அவங்களுக்கு டிஸ்கரேஜிங் ஆகிரும் இல்லையா. அப்புறம் இது ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கும் நிம்மதியாக இருந்துச்சு. இது பின்னி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தேன், நல்லா இருக்கா, யூனிக்காக இருக்கா, ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நல்லா இருக்குது, பிடிக்கும் அப்படின்னாங்க. உங்களோட கருத்தையும் கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள், இது பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். ஓகேவா? 8வது வரிசை பின்னும்போதும் ரன்னிங் ஒயரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகாமல் விட்டுட்டேன். ஸோ ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயர்லையும் சேர்த்து நாட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்னா 5 வரிசை பிரிச்சுட்டு மறுபடியும் இதை நான் பின்னியிருக்கேன். லாஸ்ட் நாட் போடும்போது பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணிட்டு தான் நாட் போடணும். இப்போ 9 வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு மேல் பக்கம் போகிற அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக 10வது வரிசை பின்ன போகிறோம். அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த ஒயரை அந்த வாத்துக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க.
10வது வரிசை பின்னும் போதும் ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் இருக்கிற மீதி 4 ஒயர் பாருங்கள் லாங்காக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம கழுத்து பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்துட்டு கடைசி வரிசை, உடம்போட கடைசி வரிசை. ஓகேவா? இப்போ எந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். 9வது வரிசையில் எந்த ஹோலில் நம்ம ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னமோ, ஸோ 10வது வரிசையில் சைடில் அதுக்கு மேலே இருக்கிற வரிசையில் ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னணும். நான் இது கடைசியில் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரோட கார்னரை ஃபர்ஸ்ட் நாட்டில் சொருகிக்கோங்க. சொருகிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 9 வரிசை பின்னுறதை ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா? இந்த 10வது வரிசை ஈஸி தானே. 10வது வரிசை பின்னுறதை காமிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். கடைசி ஒயரை கண்டிப்பாக பேஸ்கெட்டில் அட்டாச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த இடத்துல அட்டாச் பண்ணுறேன்னு, சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். 10வது வரிசை பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ கடைசி 10வது வரிசை பின்னிட்டு ரன்னிங் ஒயரை சின்னதாக விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டோம் இல்லையா? அந்த ஒயரை கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிடுறேன். அடுத்து 4 ஒயர் லாங்காக இருக்கும், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒயர்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். இந்த எல்லா ஒயர்ஸையும் கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போகணும். அந்த 10வது வரிசை எங்கே பின்னி இருக்கீங்களோ, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா ஹோல், அந்த ஹோல் வழியாக கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போகணும். அந்த சொருகி விடுறதை வந்துட்டு வெளியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கொண்டு போகணும். கழுத்து பின்னுறதுக்கு ஒயர் லாங்காக இருக்கும், அது பக்கத்தில் 4 ஒயரை சொருகி முடிச்சாச்சு. அடுத்து வால் பின்னோம் இல்லையா? இதெல்லாமே அந்த ஒயர். இந்த ஒயர் எந்த வரிசையில் சொருங்கினீங்களோ, ஸோ ஒரு ஹோலுக்கு மேலே வந்துட்டு இந்த ஒயர்ஸை சொருகுங்க. ஏன்னா அந்த உடம்பை விட அந்த வால் பகுதி இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால இந்த மாதிரி சொருகிறேன். உள்ளுக்குள்ளே சொருகி விட்டதுக்கப்புறம் அந்த சின்ன ஒயரை கூட வெளியே தெரியக்கூடாது, தெரிஞ்சால் நல்லா இருக்காது. பார்த்துட்டு சொருகிக்கோங்க. எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு கூடைக்குள்ளேயே சொருகி விடணும். கூடைக்குள்ளே எப்படி சொருகி விடுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த ஒயர் பாருங்கள், ஒரு ஹோலுக்கு மேலே சொருகி விடுறேன். அப்போ தான் இந்த மாதிரி டர்க்கோட ஷேப் நமக்கு கிடைக்கும். எல்லா ஒயர்ஸையும் ஒரே வரிசையில் சொருக்குனிங்கன்னா அந்த ஷேப் நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அடுத்து கழுத்து பின்ன போகிறோம். கழுத்து பின்னுறதுக்கு முன்னாடி இந்த உடம்புல இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் கூடைக்குள்ளே சொருகி விட்டுடலாம். இந்த ஒயரை சொருகும் போது அதை பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு, ஏதாவது குழந்தைங்க பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு எப்படி சொருக்கணும்னு ஒரு சின்ன ஐடியா மட்டும் சொல்லிடுறேன். இந்த எல்லா ஒயர்ஸையும் கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி ஒரு 3-4 நாட்குள்ளே சொருகுங்க. சொருகிட்டு அப்படியே மறுபடியும் மேல் பக்கம் பார்த்தா மாதிரி ஒரு 4-5 நாட்குள்ளே சொருகிக்கோங்க. இந்த மாதிரி சொருங்கினீங்கன்னா பிடிச்சி இழுத்தாலும் நமக்கு வராது. எல்லா ஒயர்ஸையும் அந்த மாதிரி தான் நான் சொருகியிருக்கேன். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரி ஒரு 3 நாட்டு, அப்படியே ஆப்போசிட்டில் மேல் பக்கம் மடித்து அந்த ஒயரை சொருகி இருப்பேன். இந்த மாதிரி சொருகினீங்கன்னா பிடிச்சி இழுத்தாலும் இது கழண்டு வராது. ஓகேவா? உடம்பை இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து கழுத்து, ஹேண்டில், தலை, பீக்கு, இது மட்டும் தான் பின்ன போகிறோம். இந்த கழுத்து பாருங்கள் அதோட ஷேப் எப்படி இருக்குன்னு, அந்த ஷேப் எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரியே ஒயரை இன்செர்ட் பண்ணி பின்ன போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த 10வது வரிசை பின்னிட்டு ஒயரை எதில் நீங்கள் சொருக்கி விட்டீங்களோ அதே ஹோலுக்குள்ளே ரன்னிங் ஒயரை சொருக்கிக்கோங்க. ரன்னிங் ஒயரோட கார்னரை கூடைக்குள்ளேயே சொருக்கிக்கோங்க. ஒரு 4-5 நாட்குள்ளே ரன்னிங் ஒயரோட கார்னரை சொருக்கி விட்டுருங்க. இப்போ அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். 4 ஒயர் கழுத்து பின்னுறதுக்காக எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 4 ஒயர்லேயும் வரிசையாக நாட் போடணும். ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது கேப் இல்லாமல் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. அடுத்து 2வது ஒயரில் நாட் போடுறேன். அடுத்து 3வது ஒயரில் நாட் போடுறேன். இப்போது 4வது ஒயரில் நாட் போடுறேன். இப்போ 4 நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கழுத்தை இந்த பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம். ஸோ ரோலோட இருந்துச்சுன்னா பின்னுறதே பாசிபிள் கிடையாது. இந்த ரன்னிங் ஒயரை ஒரு 6 அடி எடுத்துக்கோங்க. நான் ஸ்கேல் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியும். ஸோ அப்படியே வந்துட்டு நான் ஒரு 6 அடி இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி நம்ம நெக்கு பின்ன போகிறோம்.
நம்ம 4வது நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி விட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் சைடில் எடுக்கணும். இந்த ஹோலில் விடுறோன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் விட்டோன்னா கழுத்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஸோ அந்த மேலே இருக்கிற ஹோலுக்கு ஒரு நாட் தள்ளி ரைட் சைடு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். கழுத்து வந்துட்டு நமக்கு கிராஸாக வரணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னணும். ஓகேவா? இப்போ கிராஸாக எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது ரன்னிங் ஒயருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. நல்லா இழுத்து வச்சு பின்னணும். ஏன்னா இந்த ஒயருக்கும் ரன்னிங் ஒயருக்கும் இடையில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கிராஸாக வரணுன்றதுனால டைட்டாக நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து 2வது ஒயரில் நாட் போடணும். 2வது வரிசை பாருங்கள், நம்ம ரிவர்ஸில் பின்னிட்டு போகிறோம். இதே மெத்தட்லேயே இரட்டை கூடை, அதுக்கப்புறம் ட்ரிபிள் கம்பார்ட்மெண்ட் பர்ஸு இதெல்லாம் நிறைய பின்னி இருக்கும். நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் தான் ஒரு கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ 4வது நாட் போட்டாச்சு. போட்டுட்டு பாருங்கள், இந்த ஒயரை பேஸ்கெட்டோடு இன்சர்ட் பண்ணி பின்னணும். எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். 4வது நாட் போட்டுட்டு 4வது நாட் எங்கே இருக்குது? ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது இல்லையா? 4வது நாட்டு எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் கிராஸாக எடுக்கணும். அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் எங்கே இருக்குது? அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடு ஒரு நாட் தள்ளி எடுக்கணும். இதே மாதிரி ஒரு நாட் தள்ளி தள்ளி எடுத்தால் தான் அந்த கழுத்தோட ஷேப் பார்த்திங்கன்னா கிராஸாக நமக்கு போகும். ஓகேவா? இப்போ ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுக்கோங்க. இப்போ 4 நாட் போட்டு முடிச்சாச்சு. 4வது நாட்டுக்கு பக்கத்துலேயே என்ன ஹோல் இருக்குன்னு பாருங்கள். 4வது நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் ஒயரை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி அதுக்கு மேலே சைடில் இருக்கிற ஹோலில் எடுக்கணும். ரைட் சைடு ஒரு நாட் தள்ளி எடுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல தான் பின்னணும்னு மார்க் பண்ணேன் இல்லையா? அந்த மார்க்குக்கு உள்ளேயே ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னுறேன் பாருங்கள். இப்போது ரிவர்ஸில் நம்ம 4 நாட் போட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது நல்லா டைட்டாக போட்டுக்குவாங்க, கேப் இல்லாமல். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். ஓகே, இப்போ 4 நாட் போட்டாச்சு. இந்த ஒயரை எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம 3வது வரிசை பின்னோம் இல்லையா? 3வது வரிசையிலேயே இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி அதுக்கு மேலே சைடில் இருக்கிற ஹோலில் ஒரு நாட்டு, அதாவது தள்ளி எடுக்கணும். ஓகேவா? நான் ஏன் இதே ஹோல்லையே விடுறேன்னாக்கா, நம்ம கிராஸில் பின்னிட்டு போகும்போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த வரிசையில் நீங்கள் பின்ன ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே வரிசையில் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும்.
இப்போ 5வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. 4வது வரிசையும் 5வது வரிசையும் பாருங்கள் ஒரு ஹோலில் இன்சர்ட் பண்ணி பின்னியிருப்பேன். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த ஒயரை இந்த 4வது நாட் எங்கே இருக்கோ ஸோ அதுக்கு பக்கத்தில் என்ன ஹோல் இருக்குன்னு பாருங்கள். அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த வரிசை எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த ஹோலில் இருந்து க்ராஸாக ஒரே ஸ்ட்ரைட்டில் கொண்டு போகணும். இப்போது இந்த ஹோலில் ஒயரை இன்சர்ட் பண்ணணும். ஸோ க்ராஸாக அதுக்கு நேராக இருக்கிற ஹோல் சைடில் வந்துட்டு எடுக்கணும். இப்போ நம்ம ரிவர்ஸில் பின்னிட்டு போக போகிறோம். ரிவர்ஸில் 4 நாட் போட போகிறோம். நெக்கு இப்படி தான் பின்னணும்னு சொல்லிட்டு மார்க்கரில் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கோடு அந்த க்ராஸாக ஒரு ஹோல் கூட தள்ளி போயிருக்காது. க்ராஸாக ஒரு ஹோல்லையும் ஸ்ட்ரைட்டாக போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நெக்கும் பின்னணும். ஓகே, இப்போ 4வது நாட் போட்டு முடிச்சாச்சு. 4வது நாட் போட்டுட்டு 4வது நாட்டுக்கு பக்கத்துலேயே என்ன ஹோல் இருக்குன்னு பாருங்கள். ஒரே கிராஸில் இருக்கணும். 4வது நாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஹோலில் விட்டு கிராஸாக அதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போது இது கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி க்ராஸாக ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னுறேன்னு. மேலே இருக்கிற ஹோலில் நம்ம இன்சர்ட் பண்ணி பின்னோன்னு வச்சுக்கோங்களேன். கழுத்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. வாத்தோட கழுத்து வளைஞ்சு இருக்கும் இல்லையா, கொக்கோட கழுத்து. ஸோ அந்த கொக்கோட கழுத்துக்கு ஏற்ற மாதிரி ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னுறோம், அவ்வளோதான். இது ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு உடம்புல எந்தெந்த இடத்துல இன்சர்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் நெக்கில் எந்தெந்த இடத்துல ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணியிருக்கோன்னு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 நாட் போட்டாச்சு. 4 நாட் போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை பேஸ்கெட்டில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ 7வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள் 6வது வரிசை பின்னோம் இல்லையா, 6வது வரிசை நம்ம எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி பின்னமோ அதே ஹோல்லையே இன்சர்ட் பண்ணி சைடில் அதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். 7வது வரிசையில் மட்டும் இந்த மாதிரி பின்னிக்கோங்க. ஏன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த கேப் வந்துட்டு நமக்கு தெரியக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி பின்னுறோம். இப்போ ரிவர்ஸில் பின்னும்போது பாருங்கள் கரெக்டாக இருக்கும். 7வது வரிசை பின்னி முடிச்சுட்டு 7வது வரிசைக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கு மேலே சைடில் இருக்கிற ஹோல் வழியாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இடையில கேப் வந்துட்டு நமக்கு பெருசாக தெரியும், நல்லா இருக்காது. ஸோ 7வது வரிசை பின்னும்போது இதையும் பார்த்துக்கோங்க. எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி மிஸ்டேக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், அதுக்கப்புறமா சின்ன சின்ன நுணுக்கமான வேலையெல்லாம் கிளியராக என்னால் முடிஞ்சது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு முறைக்கு 2 முறை வீடியோ பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், பார்த்துட்டு பொறுமையாக வந்துட்டு பின்னுங்க. வீடியோ ப்ளே பண்ணிகிட்டே பின்னிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது 8வது வரிசை பின்னியாச்சு. அடுத்து 9வது வரிசை பின்ன போகிறோம். 9வது வரிசை எப்படி பின்னுறேன்னு பாருங்கள். இங்கே மேலே ஒயரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு கேப் இல்லையா, என்ன பண்ணணும், இந்த ரன்னிங் ஒயரை 7வது வரிசை பின்னும் பாருங்கள் அதே ஹோலுக்குள்ளே விடணும். விட்டுட்டு இந்த பேஸ்கெட்டோட வாய் பகுதி இருக்குது இல்லையா, ஒரு வரிசை உள்ளுக்குள்ளே மடித்து சொருகி விட்டுருக்கோம் பாருங்கள். அந்த கேப் வழியாக வெளிப்பக்கமாக எடுத்து பின்னிக்கலாம். இப்போது மேல் பக்கமாக ஒரு ஹோல் தெரியுது பாருங்கள், அந்த ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு இப்படி நம்ம பின்னிட்டு போகலாம். இந்த 9வது வரிசை வந்துட்டு கடைசி வரிசை. கழுத்தில் மொத்தம் 9 வரிசை பின்னியிருப்போம். சப்போஸ் உங்களோட பேஸ்கெட் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 2-3 வரிசை கூட பின்னிக்கலாம். இந்த பேஸ்கெட் பின்னிட்டு இந்த பேஸ்கெட்டில் எப்படி மார்க்கரில் வரைஞ்சனோ அதே மாதிரி வரைஞ்சிட்டு பின்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து கழுத்து, தலை, பீக் மட்டும்தான் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லாக் இருக்குது இல்லையா, லாக் எப்படி பின்னுறதுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுவே பாருங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு, ரொம்ப பெரிய வீடியோ. இன்னும் லாக்கெல்லாம் பின்னோன்னாக்கா 2 மணி நேரம் போயிடும். ஸோ பேஸ்கெட் எப்படி பின்னுறது, லாக் எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நெக்கு ஃபுல்லாகவே நம்ம பின்னி முடிச்சாச்சு. மொத்தம் 9 வரிசை பின்னி இருக்கும். ரன்னிங் ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த குடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. மேல் பக்கம் போகிற 4 ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதில் ஜாயிண்ட் போட்டு ஹேண்டில் மாதிரி வர கழுத்தை பின்ன போகிறோம்.
கூடைக்குள்ளே ஒரு 4-5 நாட்குள்ளே சொருகுங்க. சொருகிட்டு அப்படியே ரிவர்ஸில் மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து சொருகுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. ஓகேவா? இப்போது கழுத்து பாதி வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து ஹேண்டில் மாதிரி வர கழுத்தை பின்ன போகிறோம். இந்த ஹேண்டில் மாதிரி வர கழுத்து பின்னுறதுக்கு 4 ஒயர், ஒரு ஒயரும் 10 அடி கட் பண்ணிக்கோங்க. இதில் ஹேண்டிலும் பின்ன போகிறோம், ப்ளஸ் தலையும் சேர்த்து பின்ன போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ ஹேண்டில் கழுத்து பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இந்த ஒயரை இப்படி சொருகிறேன். சொருகிட்டு இதுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக பேஸ்கெட்டோடு சேர்த்து இப்படி வெளியே பக்கமாக கொண்டு வரணும். இந்த மாதிரி பின்ன மட்டும்தான் ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கூடையில் அந்த கடைசி வரிசை உள்ளுக்குள்ளே மடித்து சொருகி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஹோல் வழியாக தான் வெளிப்பக்கமாக எடுத்திருக்கேன். 10 அடி ஒயர் அப்படின்றதுனால கொஞ்சம் லாங்காக இருக்கும். அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஹேண்டிலும் இதில் தான் நம்ம பின்ன போகிறோம். அப்புறம் தலை அது குண்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதையும் சேர்த்து பின்ன போகிறோம். ஹேண்டில் பின்னுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒயரை இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து 2வது ஒயரை இன்சர்ட் பண்ணணும். 10 அடி கட் பண்ண ஒயரை 2வது நாட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நாட்டில் எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். சொருகிட்டு அந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி கூடையோடு சேர்த்து கொண்டு போகணும். கூடையில் ஃபர்ஸ்ட்டு வரிசை பின்னோம் இல்லையா? அதை சேர்த்தா மாதிரி இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது ஒயரை இன்சர்ட் பண்ண போகிறேன். 3வது நாட்டில் இந்த ஒயரை சொருகிறேன். சொருகிட்டு அந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற ஹோலில் பேஸ்கெட்டில் ஃபர்ஸ்ட் வரிசை இருக்குது பாருங்கள். இதில் கிளியராக தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் வரிசையோடு சேர்த்து இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இப்போ இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து 4வது ஒயரை இன்சர்ட் பண்ணணும். 4வது நாட்டில் 10 அடி கட் பண்ண ஒயரை இப்படி சொருகணும். சொருகிட்டு அந்த நாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஹோலில் இப்படி கூடையோடு சேர்த்து வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரை இன்சர்ட் பண்ணும்போது அந்த கூடையோடு சேர்த்து வெளியே கொண்டு வர்றது தெரியாது. இந்த 2வது நாட்டு 3வது நாட்டில் ஒயரை இன்சர்ட் பண்ணும்போது பாருங்கள் கிளியராக தெரியுது. ஓகேவா? இப்போ 4 ஒயரை இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹேண்டில் பின்னுறதுக்கு ஒயர்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. கூடையோட வெளிப்பக்கத்தில் 4 ஒயரும் கூடையோட உள் பக்கத்தில் 4 ஒயரும் நமக்கு இருக்கும். இப்போ 4 ஒயர் நமக்கு குட்டி குட்டியாக இருக்கும். இது இருந்துச்சுன்னா ஹேண்டில் பின்னும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஒயர் இனி நமக்கு வேண்டாம். இதை அப்படியே அந்த நெக்குக்குள்ளேயே சொருகி விட்டுடலாம். பேஸ்கெட்குள்ளே சொருகாதீங்க. அந்த நெக்குக்கும் பேஸ்கெட்டுக்கும் இடையில அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேப்புக்குள்ளே சொருகி விட்டுருங்க. கூடையோட அந்த கடைசி ரவுண்டு அந்த வாய்ப்பகுதி இருக்குது இல்லையா? அதோடு சேர்த்து 4 ஒயரை இப்போ லாங்காக நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒயரில் தான் கழுத்து பின்ன போகிறோம். ஸோ கழுத்து வந்துட்டு பிரிஞ்சு வரும்ன்ற வாய்ப்பே இல்லை. இந்த குட்டி ஒயர் இனி நமக்கு வேண்டாம். நான் ஹேண்டில் பின்னும்போது இந்த சின்ன ஒயரோடு சேர்த்து தான் நான் ஹேண்டில் பின்னணும்னு நினச்சேன். ஆனால் அந்த ஹேண்டில் இந்த சின்ன ஒயரோடு சேர்த்து பின்னோன்னா தனியாக தெரியும், நல்லா இருக்காது அப்படின்றதுனால கழுத்துக்குள்ளேயே சொருகி விடுறேன். உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுனால ஸ்லோவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 ஒயரையும் கழுத்துக்குள்ளே கொண்டு போயாச்சு. இப்போ பாருங்கள், வெளிப்பக்கம் 4 ஒயரும் கூடையோட உள் பக்கத்தில் 4 ஒயரும் இருக்கும். இப்போ இதில் தான் நம்ம கைப்பிடி பின்ன போகிறோம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நாட் வந்துட்டு நடுவில் இருக்கு இல்லையா? இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நாட்டு நடுவில் இருக்கு இல்லையா? அந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். அடுத்து 2வது நாட் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு ஒயர் கூடையோட உள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இப்போ 2வது நாட் போட்டாச்சு. அடுத்து 3வது நாட் பாருங்கள். கூடையோட உள் பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். ஓகே, இப்போ 3 நாட் போட்டாச்சு இல்லையா? அடுத்து 4வது நாட் போட போகிறோம்.
4வது நாட்டு கூடையோட உள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயரும் கூடையோட வெளி பக்கத்தில் இன்னும் ஒரு ஒயரும் இருக்கும். அந்த ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இந்த ஹேண்டிலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த 4 நாட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா போதும். அடுத்த நாட்டு ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். இப்போ இந்த 4 நாட் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த 4 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இனிமேல் கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நீங்கள் நாட் போடலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 நாட்டுக்கு மேலே பாருங்கள், ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது. ஸோ கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடுறேன். நம்ம பூஜா கூட கைப்பிடி எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த பக்கம் நாட் போட்டாச்சு. இந்த பக்கம் திருப்பி இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இந்த கூடையை திருப்பி கிராஸ் ஆகிற ஒயரை சுற்றி நாட் போடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 4 நாட் போட்டோம் இல்லையா, ஸோ 4 நாட்டுக்கு மேலே இன்னொரு 4 நாட் போடணும். அதுக்கப்புறமா அந்த 4 நாட்டுக்கு மேலே இன்னொரு 4 நாட் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நாட் போட்டுவாங்க. இப்போ 2வது நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் பாருங்கள், இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். ஸோ இதில் 3வது நாட் போட்டுக்கிறேன். இப்போ 3வது நாட் போட்டாச்சு. அடுத்து 4வது நாட் போட போகிறோம். இப்போ இந்த கூடையை இப்படியே திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல 4வது நாட் போடணும். இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ இதில் நாட் போட்டுக்கலாம். பூஜா கூட கைப்பிடி நம்ம எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பூஜா கூட கைப்பிடி பின்னதில்லைன்னாக்கா ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்க ஒரு முறை பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 4 நாட் போட்டோம். 2வது ரவுண்டில் இப்போ 4 நாட் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ அடுத்து 3வது ரவுண்டு பின்ன போகிறோம். இந்த 2வது ரவுண்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும்னு சொல்கிறது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில இப்படி இருக்கும் பாருங்கள், இதுதான் கிராஸ் ஆகிறதுன்றது அர்த்தம். பக்கத்தில் 2 நாட் இருக்கும். அந்த 2 நாட்லேயும் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போடுறோம், அவ்வளோதான். இப்போ அடுத்து கூடையை எப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு பக்கத்தில் எந்த நாட் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நாட்டில் ஒயர் இப்படி கிராஸ் ஆகும். ஸோ இப்படி கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடணும், அவ்வளோதான். இதே மாதிரி கூடையை திருப்பி சுற்றி நம்ம நாட் போட்டு வரணும். ஒரு ரவுண்டுக்கு 4 நாட்டு வரும். ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அந்த ஒயர் கூடைகள்லாம் ஆல்ரெடி நாட் போட்டுட்டே வரேன். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் கூட பின்னுறவங்களுக்கு கொஞ்சம் புரிய கஷ்டமாக இருக்கும். அதனால நான் திரும்ப ஒரு பாயிண்ட்டையும் 2 முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பிகினருக்கும் கிளியராக புரியணும். இப்போ அடுத்து பாருங்கள், கூடையை இப்படி திருப்பிக்கிறேன். இப்படி திருப்பிக்கிட்டு இதுக்கு பக்கத்தில் என்ன நாட் இருக்கோ அந்த நாட்டில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ இதில் நாட் போட்டுக்கலாம். இப்போ 3வது ரவுண்டை நம்ம பின்னி முடிச்சாச்சு. 2வது ரவுண்டுக்கு மேலே 4 நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு பின்ன போகிறோம். 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நாட் போட்டுவாங்க. பூஜாக்கு கூட கைப்பிடி நம்ம எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி பின்னணும். இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கைப்பிடி ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த கைப்பிடி பார்த்திங்கன்னா 1 அடிக்கும் கொஞ்சம் கம்மியாக பின்னியிருக்கேன். 1 அடி வரைக்கும் கூட நீங்கள் பின்னிக்கலாம். ஏன்னா மெஷர்மெண்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் 1 அடிக்கு கொஞ்சம் கம்மியாக பின்னியிருக்கேன். இப்போது இந்த கழுத்தை அப்படியே வளைச்சு இந்த பக்கத்தில் பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி தலையை நம்ம பின்ன போகிறோம். இப்போது இதை எப்படி பின்னுறன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். மொத்தம் 4 நாட் இருக்கும் இல்லையா, இந்த 4 நாட்டில் 3 நாட்டில் இருக்கிற ஒயரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ஒரே ஒரு நாட்டில் 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயரை கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிருங்க. நார்மல் ஹேண்டில் பின்னிட்டு இதை அப்படியே வளைச்சி கொண்டு வரோம் இல்லையா, இந்த வளைச்சி கொண்டு வரும்போது முறுக்கல் எதுவும் இருக்கக்கூடாது. 3 நாட்டில் ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும். இதை வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு 6 ஒயரை கொண்டு வந்துடுங்க. அப்புறம் இந்த நாட்டில் வந்துட்டு 2 ஒயர் இருக்கும். அதை கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிருங்க. இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம தலை பின்ன போகிறோம். ஸோ ரன்னிங் ஒயர் வச்சு தலை பின்னும் போது இந்த இடத்துல வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏதாவது வச்சு கட்டி விட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணேன். இப்போது கூடையோட உள் பக்கத்தில் 2 ஒயர் கொண்டு போயிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 ஒயரை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போது அந்த ஹேண்டிலையும் பேஸ்கெட்டையும் சேர்த்து கட்டி விட போகிறோம்.
இந்த 2 ஒயர் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ இதை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக தலை எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மற்ற ஒயர்ஸ் எல்லாத்தையும் வச்சுருங்க. அதாவது 6 ஒயர் வந்துட்டு தலை பின்னுற இடத்துல இருக்கணும். உள்ளுக்குள்ளே ஒரு நாட்டில் 2 ஒயர் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயரை என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேஸ்கெட்டில் வச்சு கட்டி விட போகிறோம். இந்த மாதிரி கட்டி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 ஒயரை எப்படியும் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே தான் சொருகி விட போகிறோம். ஏன்னா 8 ஒயரை வச்சு தலை பின்னோன்னா மேட்சிங்காக இருக்காது, ரொம்ப பெருசாக போயிடும். அப்புறம் உடம்பு கழுத்து தலைக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடும். ஸோ 6 ஒயர் மட்டும் தலைக்கு இருந்தால் போதும். மீதி 2 ஒயர் சும்மா தானே இருக்குது, பின்னுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால இப்படி நம்ம கட்டி விட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஒரு சுற்று நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டிங்கன்னா போதும். ஒயரை நாட்டெல்லாம் போட வேண்டியதில்லை. ஒரு சுற்று சுற்றிட்டு மீதி இருக்கிற ஒயரை குடைக்கு உள் பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. இப்போது 2வது ஒயரையும் பாருங்கள், கூடையோட உள் பக்கத்தில் சொருகி விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூடையோட உள் பக்கத்தில் 2 ஒயரை சொருகி முடிச்சாச்சு. இப்போது கூடையோட வெளி பக்கத்தில் 6 ஒயர் இருக்கும். இந்த 6 ஒயரையும் வச்சு ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ நம்ம தலை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். தலை பின்னும் போது கூடையோட வாய்ப்பகுதி நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். தலை பின்னுறதுக்கு எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல ஒயரை இன்செர்ட் பண்ணணும். கூடையோட அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த ஃபர்ஸ்ட் ஹோலில் ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரோட கார்னரை கூடைக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ தலை பின்னுறதுக்கு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ தலை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இப்போ ஒரு நாட்லேயும் 2 ஒயர் நமக்கு போகும். ஸோ 2 ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர் வந்துட்டு லூஸாக இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயரை நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் மேல் பக்கம் பார்த்த மாதிரி சொருக்கிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் லூஸ் ஆகாது. இப்போ அடுத்து பாருங்கள், இதே நாட்லேயே 2வது ஒயரில் நாட் போடுறேன். இப்போ அடுத்து பக்கத்துலேயே இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போ அடுத்து 3வது நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயர்லேயும் சேர்த்து நாட் போடணும். ஓகே, இப்போ 6 நாட் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். தலைக்கு 6 நாட் தான் கரெக்டு. ஒரு நாட் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் இந்த உடம்புக்கும் கழுத்துக்கும் மேட்சிங்காக இருக்காது. இப்போ 6 நாட் போட்டாச்சு இல்லையா, அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு 3 அடி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். 3 அடி விட்டுட்டு சிசரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கூடையோட இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அதே ஹோலில் ஃபர்ஸ்ட் ஹோலுக்குள்ளே விடுறேன். விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற 2வது ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். கூடையோட வாய்ப்பகுதியில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒயரை இன்செர்ட் பண்ணணும். 2வது ரவுண்டு அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அது வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்துக்கிட்டு ரிவர்ஸில் பின்னிட்டு வரணும். ரிவர்ஸில் 6 ஒயர்லேயும் நாட் போடணும். எப்படி நாட் போடுறேன்னு பாருங்கள் ஃபுல்லாக. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது பேஸ்கெட்டுக்கும் இந்த தலைக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக நாட் போடணும். ஓகேவா, அடுத்த நாட் வந்துட்டு ஈஸியாக இருக்கும்.
ஓகே, இப்போது 6வது நாட் போடுறேன். 6 நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம். இந்த பேஸ்கெட்டில் 2வது வரிசை இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வரிசையில் எந்த ஹோலில் நம்ம ஒயரை இன்சர்ட் பண்ணமோ ஸோ அதுக்கு மேலே நேராக இருக்கிற ஹோலில் 2வது ஹோலில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி 3வது ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே அந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். நம்ம நெக்கு பின்னும்போது அந்த வால் பகுதி பின்னும்போது க்ராஸாக ஒயரை இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ பாருங்கள் ஒரே ஸ்ட்ரெயிட்டில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி இப்போது லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு 6 நாட் போட போகிறோம். இந்த 6 நாட் போடுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். 1 மணி நேரத்தையும் தாண்டிடுச்சு பாருங்கள் வீடியோவோட டியூரேஷன். ஒரு நாட் போடுறதையும் ஃபுல்லாகவே நான் காமிச்சிருக்கேன், அதனால தான் இவ்வளோ பெருசாக போகுது. இடையில ஸ்கிப் பண்ணி காமிச்சாலும் உங்களுக்கு கிளியராக புரியாது இல்லையா, ஏன்னா இது நியூ மாடல். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரீ டைமில் பாருங்கள். இப்போ தலையில் 3வது வரிசை பின்னியாச்சு. பின்னிட்டு இந்த 3வது ஹோலில் ஒயரை இன்சர்ட் பண்ணி அதுக்கு நேராக மேலே 4வது ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். கம்ப்ளீட்டாக இந்த ஒயரை இப்படி வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு ரைட்டு டு லெஃப்ட் வந்துட்டு ரிவர்ஸில் பின்னிட்டு போகணும். ரிவர்ஸில் எப்படி பின்னுறதுன்னு 2வது வரிசையில் காமிச்சே இல்லையா, ஸோ 4வது வரிசை பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ தலையில் மொத்தம் 4 வரிசை பின்னி முடிச்சிடும் பாருங்கள். இதுக்கு மேலே நீட்டமாக போட்டாலும் நல்லா இருக்காது. இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறதை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரன்னிங் ஒயர் இல்லாமல் க்ராஸில் பின்ன போகிறோம். இதை வந்துட்டு இப்படி நேராக திருப்பிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒயரையும் செகண்ட் ஒயரையும் பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டிருக்கோம். ஓகேவா, இப்போ அடுத்து 3வது ஒயரையும் 4வது ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போடுறோம். 5வது ரவுண்டில் 3 கிராஸ் நாட் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இப்போ அடுத்து பாருங்கள் 5வது ஒயரையும் 6வது ஒயரையும் பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5வது வரிசையில் 3 நாட் போட்டாச்சு. 6வது வரிசையில் 2 நாட் போடணும். ஃபர்ஸ்ட் நாட்லேயும் 2வது நாட்லேயும் இடையில ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 2வது நாட்டுக்கும் 3வது நாட்டுக்கும் இடையில ஒயர் கிராஸ் ஆகுது, ஸோ இதில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், இதில் நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் தலை நம்ம பின்னி முடிச்சாச்சு. இந்த தலை பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பாம்பு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம தலை பின்னி முடிச்சாச்சு. இந்த எல்லா ஒயர்ஸையும் கூடைக்குள்ளேயே சொருக்கி விட்டுடலாம். நான் எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். அந்த ஒயர் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே என்ன ஹோல் இருக்கோ பார்த்துட்டு அந்த ஹோலுக்குள்ளே இந்த ஒயர்ஸை கொண்டு போகணும். ஒரு ஹோல் கூட கொஞ்சம் மேல் பக்கம் தள்ளி சொருகுனீங்கன்னா வெளியே தெரியும். ஸோ வெளியே தெரியாத அளவுக்கு பார்த்து இந்த எல்லா ஒயர்ஸையும் கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிருங்க. இப்போ வெளியே தெரியாத அளவுக்கு கூடையோட உள் பக்கத்தில் எல்லா ஒயர்ஸையும் கொண்டு போயாச்சு. இந்த ஒயர்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே நெஜ பாம்பு மாதிரியே இருக்குது. அந்த அருங்கோணம் மாதிரி ஹோல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கண்ணு மாதிரி இருக்குது. நாக்கு மட்டும் வச்சோன்னா இது அசல் பாம்பு மாதிரியே இருக்கும். இப்போது எல்லா ஒயரையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட போகிறோம். ஒயர் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இதை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இந்த ஒயர்ஸ் எப்படி சொருக்கணும்னா ஃபஸ்ட்டு 3 நாட்டுக்குள்ளே சொருக்கிக்கோங்க. சொருகிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து மீதி இருக்கிற ஒயரை சொருக்கணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் இது பிரிஞ்சு வராது. நான் உடம்புல சொருக்கி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரியே சொருக்கிக்கோங்க.
இப்போ ஃபைனலாக நம்ம பீக் வைக்க போகிறோம். பீக்குக்கு பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயரை ஒரு 6லேருந்து 7 அடி ஒயர் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நான் இந்த பீக் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறத விட நீங்களே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த பீக்கும் நம்ம நாட்டில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. ஒரு ரியல் பீக் மாதிரி இல்லை. அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இதுக்கு நான் பீக் வச்சுருக்கேன். நம்மளோட சேனலில் கொக்கு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்துட்டு அதோட பீக் செய்யலை, ஒயரில் க்ளூகன் வச்சு பீக் செஞ்சுருப்பேன். இதில் க்ளூகன் யூஸ் பண்ணலை, ஒயரை வந்துட்டு சும்மா அப்படியே சுற்றி விட்டுருப்பேன் பீக் மாதிரியே. இப்போது இந்த பீக் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லலை, பாருங்கள். தலையில் எந்த இடத்துல இந்த ஒயரை சொருகிருக்கேன்னு பாருங்கள். சொருகிட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பீக் மாதிரியே வந்துட்டு ஷார்ப்பாக இந்த ஷேப்பை கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த பீக் வந்துட்டு அதோட உடம்பை டச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ கரெக்டாக வந்துட்டு இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த உடம்பு எங்கே இருக்கோ அதே ஹோலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோல் கூட மேலே தள்ளி இந்த ஒயரை சொருகக்கூடாது. இப்போது பீக்கோட அவுட்லைன் மட்டும் இப்போ நம்ம பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த பீக்கோட அவுட்லைனுக்கு உள்ளே இருக்கிற அந்த போர்ஷனை இந்த ஒயராலேயே சுற்றி நம்ம கேப் ஃபில் பண்ண போகிறோம். பீக்குக்கு பேஸ்கெட்டோட ஒயிட் கலர் ஒயர் தெரியக்கூடாது. ஸோ தெரியாத அளவுக்கு இந்த ஒயரை சுற்றி விட்டுருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், அந்த பீக்கில் வந்துட்டு ஒயிட் கலர் ஒயர் கொஞ்சம் கூட தெரியல. இப்போ ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பீக் வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. நாட்டில் இந்த பீக் செஞ்சுருந்தாலும் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு நமக்கு வந்திருக்காது. ஸோ இதே மாதிரியே பீக் செஞ்சுக்கோங்க. ஃபைனலாக அந்த பிளாக் கலர் ஒயரை குடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க, அவ்வளோதான். இந்த ஒயரை சொருகும் போதும் நீங்கள் என்ன டைரெக்ஷனில் அந்த ஒயரை சொருக்குறீங்களோ ஒரு 3 நாட்குள்ளே சொருகிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் ஒயரை மடித்து சொருகி விடணும், ஓகேவா? இப்போ வாத்து வந்துட்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து வாத்துக்கு கண்ணு வைக்கணும். அருங்கோணம் மாதிரி ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோலில் பிளாக் கலர் மணியை சொருகி வச்சுருக்கேன். நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கூடைக்கு நியூ மாடலில் லாக் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லாக்குக்கு 2 பக்கத்துலேயும் வெல்க்ரோ அட்டாச் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்துட்டு மேக்னெட்டிக் லாக் வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப புது மெத்தடில்
கூடையில் வாத்தோட உருவம், வாத்தோட கழுத்தையே கைப்பிடியாக எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. நார்மல் குடைகள் இல்லாமல் நம்மளோட சேனலில் வர நியூ ஐடியாக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், இன்னும் ஏகப்பட்ட நியூ ஐடியாஸ் இருக்குது. ஒயர் குடைகள் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகள் ரொம்ப தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.